ஒரு அழகான கடற்கரையின் அருகே ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அதே இடத்தில் பால் போன்ற வெண்மை நிறத்துடன் ஒரு அன்னப்பறவையும் இருந்தது. அன்னப்பறவையின் அமைதியான நடை, தூய்மை, அழகு ஆகியவற்றை பார்த்த காகம், நானும் அன்னப்பறவையைப் போல அழகாகவும் தூய்மையாகவும் வாழ வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் காகம் அன்னப்பறவையை பின்தொடர்ந்தது. அன்னப்பறவை தூய நீரில் நீந்தியது. தாமரை குளங்களில் தங்கி சுத்தமான உணவுகளை மட்டும் உண்டது. அதை பார்த்த காகம் குப்பைகளில் உணவு தேடும் பழக்கத்தை விட்டுவிட்டு அன்னப்பறவையைப் போல வாழ முயன்றது. ஆனால் காகத்திற்கு அந்த வாழ்க்கை எளிதாக இல்லை. அன்னப்பறவைக்கு கிடைக்கும் உணவு காகத்திற்கு பிடிக்கவில்லை. பல நாட்கள் பசியுடன் இருந்ததால் காகம் சோர்ந்து போனது. அப்போது அது உணர்ந்தது, ஒவ்வொரு உயிருக்கும் அவரவர் இயல்பு உண்டு. மற்றவரைப் போல வாழ முயன்றால் நம்முடைய வாழ்வு சிரமமாகிவிடும். அதனால் காகம் தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பியது. அன்னப்பறவையின் அழகை மதித்து தன் இயல்பை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. முடிவு: நம்முடைய இயல்பே நமக்கு சிறந்தது.